அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்எம்டி அன்புக்குமாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய பரவச உலகம் தீம் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இன்றைக்கி டேட்டு வந்து மார்ச் 28, 2025ங்க. நம்ம காலையில் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 7 மணிக்கு புறப்பட்டோம். அங்கேருந்து 190 ரூபா வந்து ஏசி பஸ்ஸுக்கு சார்ஜ் பண்ணாங்க. நம்ம சேலத்தில் வந்து ஒரு 10:36 நம்ம ரீச் பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து நம்ம பரவச உலகத்துக்கு வந்து பஸ் ஏறணும். ராசிபுரம் பஸ்ஸில் கேட்டு ஏறுங்க. ஒரு 10-15 பேர் வந்தீங்க அப்படின்னா அந்த பஸ்ஸு கரெக்டாக நம்மளுக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் லேட்டாகவும் வந்துட்டோம். ஸோ ஒருத்தர் அப்படிங்கிறனால வந்து மல்லூருக்கு அடுத்த ஸ்டாப்பில் வந்து வெற்றி விலாஸ்ன்னு நினைக்கிறேங்க, அங்கே இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து 1.5 கிலோமீட்டரு நடந்து வரணும். ஆட்டோ ஃபெசிலிட்டியில் அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் காலையில் வந்திருந்தீங்க அப்படின்னா மேபி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லிஃப்ட் கேட்டும் கிடைக்கல. அதனால் நடந்தே வந்து நம்ம பரவச உலகத்துக்கு வந்துட்டோம். இப்போ டைம் சரியாக வந்து 11:55ங்க. நம்ம என்ட்ரன்ஸில் உள்ளே வந்துட்டோம். இதுதான் வந்து பரவச உலகத்தோட பார்க்கிங்க. ஸோ நீங்கள் 4 வீலர் பஸ்ஸில் வந்து நம்ம இங்கே பார்க் பண்ணிக்கலாம். 2 வீலருக்கு வந்து செப்பரேட்டாக வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கிங் இருக்குங்க. பரவச உலகத்துக்கு பார்க்கிங் வந்து 2 வீலருக்கு வந்து 10 ரூபா, காருக்கு 20 ரூபா, வேனுக்கு வந்து 30 ரூபா, பஸ்ஸுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் வந்து ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது மஸ்ட்டுங்க. என்னென்ன ட்ரெஸ்லாம் அலோவ் பண்ணுறாங்க, என்னென்ன ட்ரெஸ்லாம் அலோவ் பண்ணல அப்படிங்கிறது இந்த என்ட்ரன்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் டைம் பரவச உலகம் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா செம்ம க்ரௌடு இருந்துச்சுங்க. நம்ம கரெக்டாக வந்து சம்மர் டைமில் பசங்களுக்குலாம் லீவ் விட்டு டைம் வந்திருந்தோம். அதுவும் வீக்கெண்ட் வந்திருந்தோம். இன்றைக்கி வீக் டேஸுங்க, பெருசாக எந்த க்ரௌடும் இல்லை. நம்மளுக்கு அங்கே ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸு ஒரு 2 தான் இருக்குது. அதுக்கப்புறம் கார் ஒரு 7-8 இருக்குங்க. 2 வீலர் பார்க்கிங் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது. நம்மளுக்கு இங்கே ஒரு முக்கியமான ட்ராபேக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பஸ்ஸுங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து சென்னை சீசன் போயிருப்போம் பார்த்தீங்களா, விஜிபி, குயின்ஸ்லாண்டு, எம்ஜிஎம்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் வந்திருந்தாங்க. பட் அந்த வீடியோக்கெலாம் வந்து யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக வந்து மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதனால் என்ன ஆகுனா நம்மளுக்கு வந்து ரெவென்யூ அப்படிங்கிறது ட்ராப் ஆயிரும். இன்னொன்று வந்து அதை வந்து பெருசாக வந்து ப்ரொமோட் பண்ணாது. மோஸ்ட்லி கிட்ஸுக்கு தான் வந்து அது ஷோ பண்ணுங்க. ஸோ அதனால் வியூஸும் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தவங்க சென்னையில் இருக்கக்கூடிய குயின்ஸ்லாண்ட், எம்ஜிஎம், விஜிபி வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம பேஜில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி 100% கிட்ஸை காட்டாமல் தாங்க வீடியோ எடுக்கணும். இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது மேட் ஃபார் கிட்ஸில் போயிடுது. இந்த மாதிரி தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா சேனலுக்கே பிரச்சனையாயிரும். நம்ம இப்போது பரவச உலகம் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோங்க. 2025 டிக்கெட் ரேஞ்செல்லாம் வந்து அப்படியே இருக்கா, இல்லை புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். டிக்கெட் கவுண்டருக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்து பரவச உலகத்தோட மொத்த டீட்டெயில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேப்பும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் நம்மளுக்கு இங்கே 72 ரைட்ஸ் இருக்குங்க. வாட்டர் கேம்ஸ் வந்து நம்மளுக்கு 36ம், ட்ரை கேம்ஸு 36ம் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. பரவச உலகத்தோட பார்க்கிங் டைம் காலையில் 10 மணிலேருந்து 6 மணி வரைக்குங்க. இதில் வந்து வாட்டர் கேம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு காலைல 10 மணிலேருந்தும் 4 மணி வரைக்கும் தான் வாட்டர் கேம்ஸுங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ட்ரை கேம்ஸ் வந்து 2 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 மணிலேருந்து பார்க் க்ளோஸ் டைம் 6 மணி வரைக்குமே இருக்குங்க. நம்மளுக்கு இங்கே டிக்கெட் ரேட் வந்து 90 சென்டிமீட்டர் கீழே இருக்கிறவங்க வந்து ஃப்ரீங்க. 90 சென்டிமீட்டர் டு 130 சென்டிமீட்டர் சில்ட்ரனாக கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு 600 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அபோவ் 130க்கு வந்து 750 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீட்டில் வந்து நீங்கள் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு இங்கே அவுட் சைடு ஃபுட்டு வந்து அலௌட் இல்லை. இன்னொன்று வாட்டர் கேம்ஸுக்கான காஸ்டியூம் அப்படிங்கிறது இங்கே மஸ்ட்டுங்க. டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பரவச உலகத்தோட என்ட்ரன்ஸுங்க. இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நமக்கான டிக்கெட் வாங்கியாச்சு. நம்ம அப்படியே உள்ளே போகலாங்க. டிக்கெட் கவுண்டர்லேருந்து அப்படியே உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து செக் பண்ணுறாங்க. அண்ட் பேக்கும் செக் பண்ணுறாங்க. அவுட் சைட் ஃபுட் நம்ம ஏதாவது கொண்டு வந்திருக்குமா இல்லையா அப்படின்ட்டு. நம்ம உள்ளே வந்துட்டோம். இங்கே ஒரு சூப்பரான விஷயம் வந்து நம்மளுக்கு ட்ரை கேம்ஸ் 2 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் சம்மருக்கு வாட்டர் ரைடில் போய் நல்லா சில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா ட்ரை கேம்ஸை கொஞ்சம் வெயிலில் கம்மியானதுக்கப்புறம் ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. என்ட்ரன்ஸ் வந்து அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே லாக்கருக்கான கவுண்டர் இங்கே தான் இருக்குங்க. 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 50 ரூபா வந்து ரெண்டலு, 100 ரூபா வந்து நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இன்னொன்று நம்மளுக்கு இங்கே டிஷர்ட் வந்து 110 ரூபாய்க்கும், ஷார்ட்ஸ் வந்து 120 ரூபாய்க்கும், அதுக்கப்புறம் ஃபுல் சைஸ் பேண்ட் வந்து 250 ரூபாய்க்கு அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. வேணுங்கிற வாங்கிக்கலாங்க. நம்மளுக்கு இங்கே வந்து லேடிஸ்க்கு வந்து ஜென்ஸுக்கு செப்பரேட்டாக வந்து நீங்கள் லாக்கர் வாங்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஜென்ஸுக்கான லாக்கர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குங்க. லாக்கர் வாங்கும்போது கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக பெரிய லாக்கர் வந்து நல்லாவே ஸ்பேசியஸாக இருக்குங்க. பேக் வச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் வைக்கிறதுமே வந்து நமக்கு இடம் இருந்துச்சு. இன்னொன்று செருப்பு தொடாமல் கொஞ்ச நேரம் வெளியே இருந்துட்டேங்க. ரொம்ப சூடாக இருந்துச்சு. அதனால் செருப்பு தொடுறதுக்காக திரும்பி லாக்கர் ரூம் வந்துட்டேன். நம்மளுக்கு இங்கே லாக்கர் ரூம் பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு ரைட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்த மாதிரி தான் நம்மளுக்கு இப்போ வந்து வாட்டர் ரைட்ஸ் மட்டும்தான் இருக்குது. நம்ம பரவச உலகத்திலே வாட்டர் ரைட்ஸை ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. லாக்கர் ரூமுக்கு மேலே இருக்க பில்டிங்கில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 4 ரைட்ஸ் இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியது வந்து பிளாக் ஹோலுங்க.
அந்த பிளாக் ஹோல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் இதை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். வேறு லெவல் ஸ்பீடாக இருந்துச்சுங்க. இன்னொன்னே நம்மளுக்கு போன டைம் க்ரௌட் நிறையா இருந்தாலும் தண்ணி வந்து மோசமாக இருந்துச்சு. பட் இந்த டைம் அப்படி இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. சில்லுன்னு இருக்குது தண்ணி. கூடிய நம்ம 3 ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரு ரைடு மட்டும் நம்மளுக்கு 2 பேருமே 80 kg வேணும். ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. இன்னொன்று கூட்டம் இல்லாதனால வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குங்க. இந்த மாதிரி டைமில் வந்துட்டிங்க அப்படின்னா ஃபேமிலியோட அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. நம்ம இன்றைக்கி பரவச உலகம் வந்ததே வந்து லேட்டுங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு பில்டிங்கில் இருக்கக்கூடிய ரைடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வேவ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பள்ளி மாணவர்கள்லாம் அங்கே போயிட்டாங்க. நம்ம வெளியே பார்த்த பள்ளி வாகனங்கள் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறையா வாகனங்கள் வந்திருக்கு. தமிழில் சொல்கிறது காரணம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் சொல்லி அதுக்கு ஏதாவது ஒன்று போட்டாங்கன்னா அந்த யூடியூப் சேனல் நம்மளால் தாங்க முடியாதுங்க. ஸோ இப்போ அம்மா வந்து சாப்பிட்டு நீங்கள் இருக்கக்கூடிய ரைடை வந்து ஆப்ரேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க சுவிட்ச் போட போயிருக்காங்க. வந்துட்டாங்க அப்படின்னா இதை வந்து இந்த பள்ளி மாணவர்கள் வரக்குள்ளேயே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிடலாங்க. பசங்க வந்துட்டானுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பில்டிங்கில் நம்மளுக்கு 4 ரைடு இருக்குங்க. இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த ரைடு வந்து ரொம்பவே டேஞ்சரான ரைடுங்க. ஏன்னா தூக்கி போடுவோம். இதில் போகிறதுக்கே பயம் இருக்கும். ஒரு டைம் போயிட்டீங்கன்னா 2வது டைம் போகிறதுக்கு ரொம்பவே யோசிப்பீங்க. இந்த ஃபேமிலி ஸ்விம்மிங் பூல் இருக்கக்கூடிய 4 ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பரவச உலகம் ரெயின் டான்ஸ்குள்ளே போகிறோங்க. ரெயின் டான்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பில்டிங்கில் தான் வந்து நம்மளுக்கு அட்வென்ச்சரான ஸ்லைட்ஸ் எல்லாமே இருக்குங்க. வாங்க ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். போல அக்வா பவுலு தரமாகவே இருந்துச்சுங்க. இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய 4 ரைடுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். எக்ஸ்ப்ளோர் அண்ணங்கிறதுனால வந்து 2 பேர் வரக்கூடிய ரைடு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு இந்த கார்னரில் வந்து வாட்டர் கோஸ்டர் இருக்குங்க. பட் இப்போ ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து போட்டிங்க. இது போன வருஷம் இல்லை, இந்த வருஷம் இல்லாத மாதிரி தாங்க இருக்குது. நம்ம திருப்பி இங்கே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துடுவோம். இப்போ வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வாட்டர் ரைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் வாட்டர் ரைட்ஸ் இருக்குது. நம்ம அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. நம்ம 4 மணிக்குள்ளே வரைக்கும் தான் வந்து வாட்டர் ரைடுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதுக்கப்புறங்கிறத வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ட்ரை கேம்ஸ் தான் போகிற மாதிரி இருக்குங்க. ஸோ அதுக்குள்ளேயே அந்த டைம்
டைமை கால்குலேட் பண்ணிவிட்டு எல்லா ரைடும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நம்ம அந்த சைட்லேருந்து இப்போ இந்த சைடு வந்துட்டோம். இங்கே வந்து வேவ் பூல் பக்கத்தில் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. இது வந்து கிட்ஸுக்கான ஸ்விம்மிங் பூலுங்க. நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி ரைட்ஸ் தான் இருக்குது. இன்னொன்று டெப்த்தும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாக கிட்ஸை கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்விம்மிங் பூல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 ஷவரு, அதுக்கப்புறம் அங்கே சின்ன சின்ன ஸ்லைட்ஸ் இருக்குங்க. பட் இப்போ வந்து வாட்டர் அந்த அளவுக்கு கிளியராக இல்லை. மேபி காலையிலேருந்து ரன்னிங்லேயே இருந்தனாலையான்னு தெரில. பட் லாஸ்ட் சம்மருக்கு இந்த சம்மருக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குங்க. இந்த 2 ஸ்லைடு வேணால் அடல்ட்ஸ் வர மாதிரி இருக்குங்க. வாங்க இது 2 மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அடுத்த ரைடுக்கு எக்ஸைட் பண்ணலாம். டைம் சரியாக வந்து 2:05 ஆச்சுங்க. நம்மளுக்கு இப்போது ட்ரை கேம்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு இன்னும் 4 மணி வரைக்கும் வாட்டர் கேம்ஸ் அப்படிங்கிறத அலோவ் பண்ணுவாங்க. நம்ம இப்போது லஞ்சை முடிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய வாட்டர் ரைட் எல்லாமே வந்து கன்டினியூ பண்ணலாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. வெஜ் பிரியாணி வந்து 100 ரூபாங்க. குவான்டிட்டி அப்படிங்கிறது ஓகேவாக தான் இருக்குது. ஒரு வாட்டர் பாட்டில் நம்மளுக்கு கொடுத்துறாங்க. டைம் இப்போ சரியாக வந்து 2:25 ஆச்சுங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம லஞ்சை முடிச்சுட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குங்க. என்னென்ன லிஸ்ட்டு அப்படிங்கிறது வெஜ் லிஸ்ட்டில் பார்த்தோம். பட் நான்வெஜ் லிஸ்ட்டு பார்க்க முடியல. நீங்கள் கவுண்டரில் கேட்டிங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. இன்னொன்று, நீங்கள் நம்ம தீம் பார்க் உள்ளே வந்ததுக்கப்புறமே வந்து லாக்கர் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அப்போயே வந்து நீங்கள் க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுட்டுக்கான பில்லும் நீங்கள் பே பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ திருப்பி மத்தியான டைமில் வந்து லைன் நிற்க வேண்டியதில்லை. அந்த பில் காமிச்சு நீங்கள் வந்து ஃபுட் அப்படிங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சரியாக வந்து மணி 2:25 ஆச்சுங்க. வெயில் வந்து நம்மளுக்கு இப்போ 39 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்குங்க. ஆக்சுவலாக வெயில் கொளுத்தி எடுத்து தான் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசைடில் வந்தீங்க அப்புறம் நம்மளுக்கு இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கேயே வந்து நம்மளுக்கு வாட்டர் ரைட்ஸ் இருக்குங்க. இங்கே இருக்கிற ரைடு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி க்ரௌடு அப்படிங்கிறது கம்மியாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லைங்க. இதுவே நீங்கள் வர டைம் ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சுன்னா, நாங்கள் லாஸ்ட் டைம் சம்மர் வரும்போது வந்து ஏகப்பட்ட க்ரௌடு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா லாக்கர்லாம் வந்து உங்கள் திங்ஸ் வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டிங்கன்னா க்ரௌட் இல்லாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஏன்னா வரவங்க எல்லாருமே வந்து லாக்கரை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா பெருசாக க்ரௌட் இருக்காது. ஆனால் இங்கேயும் நிறைய ரைட்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த பிளான் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள். க்ரௌடை பொறுத்து, க்ரௌட் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வரிசையாக ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாங்க. வெயிலெல்லாம் வந்து தாக்கு பிடிக்கவே முடியலைங்க. செம்ம வெயிலாக இருக்குது. அப்படியே சுளீர் நடிச்சிட்டு இருக்கு. 4 மணி வரைக்கும் வாட்டர் ரைடில் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கேம்ஸ் போங்க. பட் 2 மணி நேரத்தில் ட்ரை கேம்ஸ் அப்படிங்கிறது க்ரௌட் இல்லைன்னா ஓகே. க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் உங்களால் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுங்க. நம்ம இப்போ கடைசியாக வந்த ரைடு வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருந்துச்சுங்க. எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு தெரில. அந்த கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு டைவ் அடித்து மண்டையில் லைட்டாக அடிபட்டுருச்சுங்க. ஸோ ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க வந்து அந்த ரைடில் கொஞ்சம் சேஃபாக வந்துக்கோங்க. நம்ம இப்போது அடுத்த ரைடுக்கு போகலாங்க. எப்படி பின்னாடி படத்துக்கு போகிறதா? இது ஆக்சுவலாக இந்த ஸ்லைடு, இந்த பேக் ரைடு வந்து அப்படியே உட்கார நம்ம இந்த மாதிரி டனலில் நம்ம போயிருக்கோம். ஆனால் டனலில் ஸ்லைடில் வச்சு உல்ட்டாவாக போனது இல்லைங்க. ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. நம்ம கேமரா எடுத்துகிட்டு போகல சேஃப்டிக்குனால. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு மேட் ரைடுங்க. நம்ம இதில் போகிறோங்க. க்ராஸ் இருக்குல்ல மேட் ரைடு, இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டுங்க. ஆக்சுவலாக ஜம்ப் ஆகி வருங்க இது.
இது கிட்ஸுக்கான ரைடுங்க. இப்போதைக்கு ஆப்ரேட்டிங்கில் இல்லை, நம்ம இங்கே இருக்கிற ரைடு எல்லாமே முடிச்சிட்டோம். திருப்பி ஒரு டைம் ஃப்ரீ ஃபால் வரலாங்க. இந்த ஏரியாவில் இங்கே இருக்கிற ரைடும் வந்து அண்டர் மெயின்டெனன்ஸில் தாங்க இருக்குது. நம்ம அது போக இங்கே இருக்கிற எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு லேசி ரிவர் இருக்குங்க. இங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லேசி ரிவர் போனீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 மணிக்கு மேலே இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசி அதுக்குள்ளே போயிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. இந்த சவரில் யாருமே இல்லை, வாட்டர் ஃபால்ஸ்லேயும் யாருமே இல்லைங்க. ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைமை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. வாங்க, வேறு வழி இல்லை, உள்ளே போவோம். தண்ணி ரொம்ப ஹைட்லேருந்து டேரெக்டாக விழுகிறதுனால சவுண்டு ரொம்பவே அதிகமாக கேட்குது. இன்னொன்று இந்த ஏரியா வந்து செம்ம ஃபோர்ஸுங்க, நிற்கவே முடியல. 2-3 டைம் ட்ரைவ் பண்ணி தான் நின்று செம்ம அடி விழுகுது. பக்கத்தில் நின்றுக்கலாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. தண்ணி ரொம்பவே சில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது. இது யார் அப்படின்னு கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம இங்கே இருக்கக்கூடிய ரைட் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் வெளியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து ரெயின் டான்ஸ் அங்கே ஒன்று உள்ளே பார்த்தோம் பார்த்தீங்களா, இன்டோரு. இது வந்து ஜென்ஸுக்கு அண்ட் லேடிஸ் ஃபேமிலிக்கு வந்து செப்பரேட்டாக வந்து இங்கே அவுட்டோர்லேயும் ஒன்று இருக்குங்க. நம்மளுக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ஜென்ஸுக்கானது அண்ட் பேக் சைடில் வந்து லேடிஸ் அண்ட் ஃபேமிலிக்கானதுங்க. இப்போ ஆள் யாரும் இல்லாதனால வந்து ஆப்ரேட்டில். இன்னொன்று இப்போ வேவ் பூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதனால் வாட்டர் ரைடு ஃபுல்லாகவே இப்போ ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே எங்கேயுமே மென்ஷனே பண்ணல. நம்மளுக்கு இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு இன்சைடு இருக்கக்கூடிய வாட்டர் ரைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் அந்த ரோலர் கோஸ்டருங்களா, வாட்டர் கோஸ்டரு, அதுவும் வந்து 2:30 மணியோடய வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமாங்க. தெரியாமல் போச்சு. நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம், அதுக்கு லைன் இன்னும் அப்போ ஆப்ரேட்டர் இல்லை. சரி கடைசியாக வரலான்னு பார்த்தோன்னா அது ஆக்சுவலாக க்ளோஸ்டுங்களாமாங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பக்காவாக பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி போக முடியலைங்க. ஆனால் எங்கேயுமே டைமே மென்ஷன் பண்ணலைங்க இதில். பரவசில் இருக்கக்கூடிய வாட்டர் கேம்ஸ்லாம் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை கேம்ஸ் அப்படிங்கிறது 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இங்கே இருக்கிறதுல வந்து அந்த கோஸ்டல் ட்ரெயின் மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோங்க. நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு ட்ரை கேம்ஸ்குள்ளே போயிடலாங்க. டைம் சரியாக வந்து 4:20 ஆச்சுங்க. நம்ம வந்து ட்ரை கேம்ஸ் இருக்கிற ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். லாக்கர் ரூம் கிட்ட வந்து நம்மளுக்கு கிட்ஸுக்கான ட்ரை கேம்ஸ்லாம் இருக்குது, நம்ம அது போகும்போது பார்ப்போம். இப்போ அடல்ட்ஸ்க்கான ரைடுக்குள்ளே நம்ம வந்திருக்கோங்க. இப்போ க்ரௌட் இல்லாதனால எனக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் இல்லை. பட் க்ரௌடு சம்மர் டைமில் நீங்கள் வரும்போது அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ வந்து நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணிக்கணும். 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை கேம்ஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரை கேம்ஸ் வந்து க்ரௌடாக இருக்கும், எல்லாமே உங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ டைம் அப்படிங்கிறது வந்து பிளான் பண்ணி வந்துக்கோங்க. இப்போ 2 மணிக்கு நம்மளுக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அதுக்குள்ளேயும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாட்டர் ரைடெலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு 5D ரைட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ரோலர் கோஸ்டர் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து க்ரௌட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிறலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. வாங்க ஒன்றுனா ஸ்டார்ட் பண்ணுவோம். உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் ரைடே வந்து அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குங்க. நம்ம இப்போது ரோலர் கோஸ்டருக்குள்ளே போவோம். என்னங்க இது இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு? ஒன் டைம் வரும்போது மெயின்டெனன்ஸில் இருந்துச்சுங்க இது. ஓ
பார்க்கறதுக்கே பயமாக இருக்குங்க இந்த ரைடு. எனக்கே பயமாக தான் இருக்குதுப்பா. இந்த மாதிரி ரோலர் கோஸ்டர் வந்து நம்ம சென்னையில் குயின்ஸ்லேண்ட்லேயும் அதுக்கப்புறம் விஜிஎப்லேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அவன்லாம் வந்து நல்ல பசங்க. பரவச உலகத்தில் இந்த ரோலர் கோஸ்டர் ரொம்ப 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 மோசமான ஆளுங்க. ஆக்சுவலாக வந்து நான் வேறு லெவல் பயந்துட்டேன். வீடியோ ஆஃப் பண்ணிடலாங்கிற மாதிரியே தோண ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆக்சுவலாக நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசகசம் தான் வந்திருக்கும். திரும்ப இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தள்ளி விட்டுருதுங்க. அந்த சைடு பக்கத்தில் இருக்கவங்களாம் நம்ம நெசிக்கிட்டே உட்கார்ற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல அட்வென்ச்சருங்க. திருப்பி ரைடில் போக சொன்னீங்க அப்படின்னா நான் யோசிச்சுவேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு ரைடு. பட் வந்தீங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரைங்க இது. த்ரீ 360 சைக்கிளுங்க இது. வந்து இந்த வழியாக வந்தீங்க அப்புறம் நம்மளுக்கு இங்கே 70 தேட்டருங்க. நம்ம லாஸ்ட் இயர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். பட் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஒர்க்கிங்கில் இல்லை போல் இருக்குங்க. 70 தேட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரைடு நேம் வந்து சூப்பர் ஜம்பருங்க. இந்த ரைடில் ஏறதுக்கே ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருந்துச்சுங்க. ரைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். போயிட்டு ஆல்ரெடி மேலே வந்துச்சுங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அண்ட் டேர்னிங் வந்து செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. இன்னொன்று நம்மளுக்கு இதில் 3 ரைடு அடிக்கிறாங்க. கிட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரைடுக்கு ஜம்ப் ஆவோங்க. நம்மளுக்கு இன்சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் சூப்பர் ஜம்பரு, ஜெயின் வீலு, அதுக்கப்புறம் ட்ராகன் கோஸ்ட்ரு, நம்மளுக்கு இங்கே ரிவால்விங் டவரு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீசிபி இருக்குங்க. இந்த சைடு வந்து நம்மளுக்கு காஃபி கப்பு, அதுக்கப்புறம் கேரசோல் ரைடு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு சூப்பர் ஜம்பர் ரைடு இருக்குங்க. இந்த ட்ரை கேம்ஸு எண்ணில் வந்து நம்மளுக்கு இங்கே சில்ட்ரன்ஸ் ப்ளே கிரவுண்ட் இருக்குங்க. சில்ட்ரன் ப்ளே கிரவுண்ட்லேருந்து நம்ம இப்படி வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இங்கே நிறைய ட்ராகன் ஸ்டாச்சுலாம் இருக்குது. கிட்ஸ் வந்தால் அப்படின்னா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. நம்ம அப்படியே வெளியே இருக்கிற ட்ராகன்லாம் பார்த்துட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஜங்கிள் வேர்ல்டு இருக்குங்க. நல்ல ஒரு ஆர்டிஃபிஷியல் சவுண்டு, அதுக்கப்புறம் நல்லா செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே கிட்ஸுக்கு ஆக்சுவலாக வந்து ரொம்பவே பிடிக்குங்க இந்த ஏரியா. இந்த ட்ராகன் ஜங்கிள் வேர்ல்டுலேருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா இது வந்து கிட்ஸுக்கான ட்ரை கேம்ஸ் ஏரியாங்க. இங்கே வந்து ஒரு 4-5 ரைட்ஸ் இருக்குங்க. சில்ட்ரன் ப்ளே கிரவுண்டுக்கு பேக்ஸில் வந்து நம்மளுக்கு இங்கே ஃப்ரீ ஃபால் ரைடு இருக்குங்க. அடுத்து அடல்ட்ஸுக்கான புல் ரைடுங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச ரைடுங்க கேட்டர்பில்லர் ரைடுங்க. கோவை கனோடத்தில் இந்த ரைடு இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண தீம் பார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவை கனோடம் அப்படின்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு இந்த ரைடு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. சில பக்கம் வந்து கிட்ஸுக்கான ரைடு மட்டும் தாங்க இது அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு தீம் பார்க்கில் மட்டும் தான் வந்து அடல்ட்ஸும் வந்து இதில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன், ரொம்பவே ஜாலியாக ஃபீல் ஆகிட்டு இருக்குங்க.
அடுத்த ட்ரை கேம் வந்து ஏர்லைனுங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு 35 to 60 kg இருக்கணும். வெயிட் மிஷின் வச்சுருக்காங்க. செக் பண்ணிட்டு தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த ஏரியாவில் வந்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது கிட்ஸுக்கான பிரேக் டான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்சைடு வந்து நம்மளுக்கு ஸ்லம் பாப் இருக்குங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்மளுக்கு சூப்பர் ட்ரூப்பர் இருக்குங்க. இங்கே இருக்கிற ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து கிட்ஸுக்கான கொலம்பஸ் ரைடுங்க. லஞ்ச் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டு ரஷ்ஷாகவே இருந்துச்சு. இப்போ ஈவினிங் டைமில் வந்து நம்மளுக்கு இந்த ஏரியா வந்து ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குங்க. இங்கே வந்து கிஃப்ட் ஷாப் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு. அண்ட் இந்த ஏரியாவில் வந்து நம்மளுக்கு டீ, காஃபி, பாப்கார்னு, அதுக்கப்புறம் கார்ன்லாம் கிடைக்குதுங்க. Thank you bro. Bye bye. Thank you bro. No. இல்ல எந்த ஸ்கூல்? இல்ல எப்படி இருந்துச்சு பரவச உலகம்? நல்லா இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் டைமா இல்ல நிறைய டைம் வந்திருக்கீங்க? செகண்ட் டைம். சில பேர் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. எல்லாரும் நம்ம அண்ணா YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, thank you. Bye bye. 2025 நம்ம பரவச உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். காலைல வந்தது லேட்டு தான், பட் கூட்டம் கம்மியாக இருந்தனால வந்து நம்மளால் வாட்டர் கேம்ஸு, ட்ரை கேம்ஸை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம்லாம் வந்து செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி கூட்டம் இல்லாத டைம் வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இன்னும் சீசன் ஸ்டார்ட் ஆக அப்படிங்கிறது க்ரௌட் ரொம்பவே அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். நம்ம லாஸ்ட் இயர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அதில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், ஏகப்பட்ட க்ரௌடுங்க. நீங்கள் எல்லா ரைடுக்குமே வந்து வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இன்றைக்கி லேட்டாக வந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வந்துடாதீங்க. ஏன்னா க்ரௌட் டைமில் வந்து உங்களால் பாதி ரைடை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியாது. காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கரெக்டாக 10 மணிக்கு வந்துடுங்க. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் டைம் இருக்குது. நம்மளுக்கு காலையில் 10 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் வந்து 4 மணி வரைக்கும் வந்து நம்மளுக்கு வாட்டர் கேம்ஸ் வந்து இருக்குது. ஆனால் வந்து 2 மணிக்கே வந்து அந்த என்ட்ரன்ஸ் ஒன்று பார்த்துருப்போம், வேவ் பூல் கிட்ட ரெயின் டான்ஸுக்கு பின்னாடி. அது வந்து 2 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அந்த வாட்டர் கோஸ்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது 2 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்மளால் வாட்டர் கோஸ்டர் வந்து நீங்கள் நம்மளுக்கு கவர் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா அது பிளான் பண்ணி வந்துக்கோங்க. அண்ட் செகண்ட் வந்து நம்மளுக்கு 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வந்து ட்ரை கேம்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 4 மணிக்கு வாட்டர் ரைடு அப்படிங்கிறது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் டைமை பக்காவாக பிளான் பண்ணிவிட்டு எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. அப்போதான் கொடுத்த காசுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபையோட வெளியே வர முடியும். இன்கேஸ் நீங்கள் சம்மரை சில் பண்ணு நினச்சிங்க அப்படின்னா ட்ரை கேம்ஸும் கூட நீங்கள் இன்னொரு நாள் ஃப்ரீயாக வரும்போது ப்ளே பண்ணிக்கோங்க. அப்படியே வாட்டர் கேம்ஸில் எப்படி சில் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் அது உங்கள் விருப்பம், நீங்கள் பண்ணிக்கலாங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம கடைசியாக ஒரு பசங்களோட வந்து வீடியோ எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு பையன் என்ன அப்படியே கண் கலங்க வச்சிட்டான். சொல்லப்போனால் வந்து பிளாக் கண்டரில் வந்து நம்ம ரெகனைஸ் பண்ணி ஒருத்தர் கரெக்டாக பேர சொன்னாப்புல. இங்கேயும் வந்து நம்ம வீடியோ ரெஃபரன்ஸ் பார்த்து தான் வந்து இன்றைக்கி அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் என்கிட்ட நின்று ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு தாங்க அவன் போனான். நான் இல்லைடான்னு சொல்கிறேன். அவன் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு தான் கிளம்புவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். டேய் குப்பையில் தானே போட போகிறேன்னு கேட்டேன். இல்லைனா பத்திரமா வச்சுக்குவேன், உங்கள் வீடியோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, நிறைய வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் வந்து ஒரு யூடியூபரை வந்து மோட்டிவேட் பண்ணும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன அடுத்துக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். இது போன்ற அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை அன்டில் பாய், நான் உங்கள் MMT.